விஸ்டம் கிச்சன் சார்பாக வணக்கம். நம்ம பார்த்தீங்கன்னா கேட்டரிங் வந்து நிறைய பேர் படிக்கலாம் அப்படின்றாங்க, நிறைய பேர் படிக்கணும்னு நினச்சி முடியலை அப்படின்றாங்க. நிறைய பேர் இது வந்து ஒரு சேவை தாங்க. நம்ம இப்போ ஹாஸ்பிட்டலில் எப்படியோ அது மாதிரி தான் நர்ஸு டாக்டர் இவங்கள மாதிரி தான். ஏன்னா இதில் பார்த்திங்கன்னா நம்ம ஜட்ஜு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டாக்டர்ஸு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா செஃப். ஸோ அந்த வரிசையில் இப்படி தான் வரும். எல்லாத்துக்குமே வந்து ஒயிட் யூனிஃபார்ம் தான். ஏன் அப்படின்னா இப்போ டாக்டர் வந்து கலர் யூனிஃபார்மோ இதோ போடுறது கிடையாது. அதே மாதிரி கோர்ட்டில் ஜட்ஜும் அவங்களும் போடுறது இல்லை. செஃப்பு நிறைய ஹோட்டலில் நிறைய கலர் கொடுக்குறாங்க, இருந்தாலும் ஒரு காமன் கலர் அப்படின்னா ஒயிட்டு தான். அவங்க ஏன் ஒயிட்டு கொடுக்குறாங்கன்னா நம்ம வந்து சுத்தமாக இருக்கணும், நம்ம சுத்தமாக இருக்குன்றதை நம்ம காட்டணும். நம்ம வந்து யாருக்கும் வந்து எந்த பாகுபாடும் பார்க்க மாட்டோம், எல்லாருமே வந்து சமம் அப்படின்றத நம்ம காட்டுறோம். இதில் வந்து ஒருத்தருக்கு கூட ஏற்றத்தாழ்வு யாரையும் பார்க்க போகிறது கிடையாது. வந்தாங்கன்னா எல்லாருமே நம்ம கெஸ்ட் தான் அப்படின்றதுல நம்ம அவங்களுக்கு நல்ல ஒரு உணவு கொடுத்து உபசரிச்சு அந்த மாதிரி தான் நம்ம பார்த்துக்கணும். அதனால இந்த படிப்பு படிக்கிறது வந்து எல்லாத்தாலையும் படிக்க முடியாது அப்படின்றத விட யார் வந்து கடவுள் வந்து இவங்க தான் இந்த சேவை பண்ணணும், இந்த இதை பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ அவங்க மட்டும்தான் இதை எடுத்து படிக்க முடியும் அப்படிங்கிறது ஒன்று. அது எங்கள் இதில் படிங்க அப்படின்றத நிறைய ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, விஷயத்தில் வந்து நீங்கள் நிறைய பேர் சேருங்க அப்படின்னா, நாங்கள் ஆல்ரெடி நிறைய ஒரு 10-13 வருஷமாக அந்த காலேஜை நாங்கள் தொடர்ந்து ரன் பண்ணிகிட்டு இருக்கோம். கொரோனா காலகட்டத்துக்கும் சரி, முன்னாடியும் சரி, கொரோனா காலகட்டத்துக்கு அப்புறமும் சரி, நிறைய பேர் வெளிநாட்டில் இருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 1000 மாணவர்களுக்கு மேலே நம்ம இதில் படிச்சிருக்காங்க. எல்லாருமே வெளிநாட்டில் இருக்காங்க. எல்லாருமேன்றத விட மோஸ்ட்லி நிறைய பேர் வெளிநாட்டில் இருக்காங்க, வெளி மாநிலத்தில் இருக்காங்க, வெளி மாவட்டத்தில் இருக்காங்க, சொந்தமாக தொழில் தொடங்கியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு வேலைவாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்து அவங்க தொழில் ரீதியாகவும் சரி, பண ரீதியாகவும் சரி, அவங்களுக்குன்னு வந்து ஒரு ஸ்டாண்டர்டான இதை ஏற்படுத்தி கொடுக்கறது வந்து விஸ்டம் வந்து இந்த ஏரியா நம்ம பகுதியில் வந்து ஒரு நல்ல அனுபவத்தை எல்லாத்துக்கும் கொடுக்குது. நல்ல இதை விஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கு. இந்த பக்கம் இருக்க மாணவர்களுக்கு, மாணவிகளுக்கு எல்லாத்துக்குமே வந்து சப்போர்ட் பண்ணி அவங்க வாழ்க்கையில் வந்து அடுத்த நிலைமைக்கு போகிறது, அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கு, குடும்பம் வந்து கடன் இல்லாமல் மேலும் நல்ல ஒரு ஃபைனான்ஸ் ரீதியாக பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அவங்க ஃபைனான்ஸ் ரீதியாகவும் சரி, அவங்க குடும்ப ரீதியாகவும் சரி ஒரு நல்ல நிலைமையில் இருக்காங்க. நல்ல அவங்க குடும்பத்தை அடுத்த லெவலுக்கு கொண்டு போயிட்டு நல்ல வீடு வாங்கணும், குழந்தை குட்டி, நிறைய நகை எடுத்து நிறைய பேர் வெளிநாட்டுக்கு போய் இந்த மாதிரி சம்பாதிக்கிறாங்க. இதை வந்து எதுக்கு சொல்கிறேன்னா, நிறைய இப்போ நாங்கள் இடையில போன போது கூட அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க. இந்த மாதிரி நான் ஒரு அம்மா சொல்லியிருந்தாங்க, நாங்கள் படிக்க வச்சோம், எங்கள் அண்ணா பையனை நாங்கள் படிக்க வச்சோம், இப்போ வெளிநாட்டில் வேலையில் இருக்காரு அப்படின்னு சொல்லி அவங்க வீடு கட்டிட்டான், 2 வீடு கட்டியிருக்கா. அப்படி அவங்க அம்மாவுக்கு அவங்க அப்பாவுக்கு எல்லாமே பவுன் எடுத்து கொடுத்துருக்காரு, இப்போ கல்யாணம் பண்ண போகிறாரு. ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. நிறைய பேர் எங்கள் கான்டாக்டில் இருக்காங்க. உங்களுக்கு நம்பிக்கை இல்லைனா நீங்கள் நேரில் வாங்க, நான் அவங்க கூட பேசுவேன். உங்களுக்கு ஒரு நம்பிக்கையை நாங்கள் ஏற்படுத்துகிறோம். நீங்கள் அதனால் எங்ககிட்ட நீங்கள் வந்து எங்கள் இதில் சேர்ந்து நீங்கள் உங்கள் வாழ்க்கையை வந்து மேம்படுத்திக்கிங்க அப்படின்றத நாங்கள் உங்களுக்கு இது மூலம் தான் சொல்கிறோம். இப்போ எல்லாமே 12th எக்ஸாம் முடிஞ்சிருச்சு. அடுத்து என்ன பண்ணலாம், என்ன படிக்க வைக்கலாம், என்ன டிகிரி படிக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருமே நம்ம பிள்ளைங்களை எடுத்து என்ன பண்ணலான்னு தான் யோசிச்சுட்டு இருப்போம். அவங்களுக்கு என்ன டிகிரி படிக்க வைக்கலாம், அடுத்து என்ன பண்ணலான்னு தான் நம்ம யோசிப்போம். முடிஞ்சு அவங்களுக்கு ஒரு நிலையான ஒரு தொழில் வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கணும், தொழிற்கல்வியை கொடுக்கணும் அப்படின்னு நம்ம யாருமே யோசிக்கிறது கிடையாது. அவங்க ஏதோ ஒன்று படித்தா போதும் அவங்க அப்படின்னு தான் நினைக்கிற. முடிஞ்சு அவங்க வந்து ஒரு தொழில் சுயதொழிலோ இல்லை ஒரு தொழில் சம்மந்தமான படிப்பு படித்தா அவங்க வந்து நல்லாயிருக்கும், வெளிநாடு வரைக்கும் போகலாம். நம்ம பொதுவாக மக்களோட கருத்து என்னென்னா, நம்ம பிள்ளைங்க வந்து ஏதோ ஒரு டிகிரி படிச்சுட்டா போதும் அப்படிம்பாங்க. ஆனால் படிக்கிறாங்களா இல்லையான்னு தெரியாது. முன்னாடிலாம் வந்து ஸ்கூலில் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருந்தாங்க, நல்லா படித்தாங்க. இப்போலாம் வந்து அடிக்கக்கூடாதுன்னு சொன்னதுலேருந்து நல்லா படிக்கிறாங்களா இல்லையான்னு கூட நிறைய பேரண்ட்ஸ்க்கு தெரியாது. இன்னும் நிறைய பேரண்ட்ஸ்க்கு அவங்க என்ன குரூப் எடுத்திருக்காங்கன்னு கூட தெரிய மாட்டேங்குது. கேட்டோம்னா தெரியாது அப்படின்றாங்க. அது வந்து ஒரு குறையாக சொல்ல வரல. அதனால என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பிள்ளைங்களுக்கு வந்து ஒரு தொழிற்கல்வியை கொடுத்தோம்னா அவங்களுக்கு பெட்டராக இருக்கும். நல்ல ஒரு வெளிநாட்டுக்கு போகலாம், நல்ல வேலை வாய்ப்பு போகலாம், கிடைக்கும். காரு, பங்களா இந்த மாதிரி நிறைய இருக்கும். அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய இதை நம்ம ஏற்படுத்தி கொடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்க, அவங்க சொந்த காலில் நின்றுவாங்க. ஏதோ ஒரு டிகிரியை முடிச்சுட்டு ஊரில் சுற்றிட்டு இருக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு படிப்பு இருக்க கல்வியை நீங்கள் கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நாங்கள் இப்போ அட்மிஷன் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அட்மிஷன் போயிட்டுருக்கு. நிறைய பேர் பிஎஸ்சி டிப்ளமோ 1 இயர் கோர்ஸ்லாம் அட்மிஷன் போட்டுட்ருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நர்சிங் கேர்ள்ஸுக்கும் பார்த்தீங்கன்னா நர்சிங் சம்மந்தமாக படிப்பு எங்ககிட்ட இருக்குது. ஜென்ரல் டியூட்டி அசிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு அது இருக்குது. அப்புறம் டிப்ளமோ ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் இந்த இது இருக்குது. இது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு என்னன்னா ஒரு தொழில் வாய்ப்பு. நாளைக்கு 12th முடிச்சோன்னா நிறைய பேர் கல்யாணம் பண்ணி கொடுத்துருவோம். ஒரு 2 வருஷம் படிக்கிறாங்க அப்படின்னா, 1 வருஷம் படிக்கிறாங்க, 2 வருஷம் படிக்கிறாங்க அப்படிங்கல அவங்களுக்கும் அவங்கள வந்து பாதுகாத்துக்கக்கூடிய ஒரு சுய தொழிலோ இல்லை அவங்க நாளைக்கு ஏதோ ஒரு குடும்ப சூழ்நிலையெல்லாம் பிரிஞ்சோ இல்லை ஒரு குடும்ப கஷ்டத்தில் இருக்கையெல்லாம் வேலைக்கு போகணும்னா எந்த வேலைக்கு போகிறது எதுவுமே தெரியாமல் இருந்தோம். காட்டு வேலைக்கு போ, வயல் வேலைக்கு போ, இல்லைன்னா ஏதோ ஒரு ஜவுளி கடைக்கு போ இப்படின்னு சொல்லி விடுறத விட அவங்களுக்கு ஒரு தொழில் இருக்குது, என் கையில் ஒரு தொழில் இருக்குது, திறமை இருக்குது அப்படிங்கிற அவங்க வந்து சொந்த காலில் போய் நின்று வேலை செஞ்சு அந்த குடும்பத்தை காப்பாற்றிக்க முடியும். எந்த வேலையும் தெரியாதுன்னு ஒரு வில்லேஜில் கொடுத்துட்டாங்கன்னா களை வெட்டுறதுக்கோ 100 நாள் வேலைக்கும் அந்த மாதிரி போய் அவங்க குடும்பத்தை ரொம்ப கஷ்டப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருக்காது. ஸோ இந்த மாதிரி படிப்புகள் நம்ம கிட்ட இருக்கு.
இருக்குது. நிறைய அட்மிஷன் போட்டுட்ருக்காங்க. கேர்ள்ஸுமே சரி நிறைய பேர் வந்து போட்டுட்ருக்காங்க. கேட்ரிங்குமே ஒரு சில கேர்ள்ஸ் போட்டிருக்காங்க. ஸோ அதனால் நீங்கள் வந்து எங்கள் இதில் பார்த்தீங்கன்னா அட்மிஷன் போயிட்டுருக்கு. நீங்கள் வாங்க. உங்களுக்கு டவுட்டாக இருந்தாலும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணலாம். எந்த நேரமாக இருந்தாலும் நாங்கள் உங்களுக்கு டவுட் கிளியர் பண்ணி வைக்கிறோம். வாங்க, எங்கள் இதில் அட்மிஷன் போட்டு உங்கள் வாழ்க்கையை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கு நாங்கள் உறுதுணையாக இருக்கோம். நன்றி.